Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.3ல 8th சம்மும் 9th சம்மும் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 - 2x வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர்ங்கிட்ட ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 - 2x. அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ஸ்கொயரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் நான் 3 - 2x ஸ்கொயர் இதை வந்து நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். 3 - 2x டு தி ஹோல் ஸ்கொயர்னுட்டு எனக்கு கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மேட் இருக்கிறது பார்த்தோம்னா a - b டு தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா a - b டு தி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதில் ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 3, அடுத்தது பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 2x. அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2x டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 3 × 2xன்னு எனக்கு கிடச்சிருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 × 2 = 6, 6 × 2 = 12 எக்ஸ்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3 - 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ப்ளஸ் 12xையும் அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நான் எனக்கு மைனஸ் 12x அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் 12x ஆயிடும் ஈக்குவல் டு 9. இந்த ப்ளஸ் 3 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 3 ஆகும். அப்படின்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு 2x ஸ்கொயர் கிடச்சிருக்கு ப்ளஸ் 12x. இதை மைனஸ் பண்ணால் எனக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தோம்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x இந்த ப்ளஸ் 6 இங்கிட்டு வர்றப்ப மைனஸ் 6 ஆகும் ஈக்குவல் டு 0. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. இந்த 4x ஸ்கொயரை நான் இதை ஃபுல்லாத்தையுமே நான் கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஏன்னா குழப்பம் வேணான்னு பார்க்குறேன். இதை ஃபுல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டு தி ஹோல் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 3 - 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் 4x ஸ்கொயர் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மைனஸ் 4x ஸ்கொயர்னு வரும். நான் இங்கே ப்ளஸ் 4x ஸ்கொயரே எழுதுனதுனால தான் தப்பாயிருச்சு. அப்படின்னா மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 12x ப்ளஸ் 9. இந்த ப்ளஸ் 3 இங்கிட்ட வர்றப்ப மைனஸ் 3 ஆகும். அப்படின்னா இது மைனஸ் 6x ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இது மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12x ப்ளஸ் 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதை நான் அங்கிட்ட மைனஸ் 6x ஸ்கொயர் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஆகிடும். அப்படின்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் வரக்கூடிய வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் வரக்கூடிய வேல்யூஸ். அதனால் இது ஃபுல்லாத்தையுமே 6ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாத்தையுமே 6ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை டி டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டி டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்கிறப்ப எனக்கு மேலே 1 கீழே வந்து மைனஸ் 2 வந்து கிடச்சிருக்கும். நான் இப்போ ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணால் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 1 வந்து கிடைக்கணும். அதுவே அந்த 2 நம்பரையும் நான் வந்து ஆட் பண்ணனா எனக்கு -2 வந்து கிடைக்கணும். அப்படின்னா நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் -1 -1 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 1 வந்து கிடச்சிரும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு -2 வந்து கிடச்சிரும். அப்படின்னா இங்கே எக்ஸ்ன்னு எழுதுனா எனக்கு x - 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா எனக்கு ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியலை. அடுத்தது 9th சம்மை பார்த்துருவோம். 9th சம்மோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.
9th ப்ராப்ளமோட கொஷின் ரொம்ப ஈஸி. ஒரு சிங்கிள் வேர்ட்லேயே வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்குது. அந்த ஏரோப்ளேனோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 km/h. அதோடைய டிஸ்டன்ஸை வந்து டீன்னுட்டு நம்மளை டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் இதுக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸோட ஃபார்முலாங்கிறத விட ஸ்பீடோட ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance divided by time. இதான் வந்து நம்மளுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட வேல்யூ 500 km கொடுத்துட்டாங்க. அதனால் ஸ்பீடுக்கு பதிலாக 500 டினோட் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸை வந்து டீன்னுட்டு டினோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் டீன் டினோட் பண்ணுறேன். டைமை வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு டீங்கிறது டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 500 டீன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதை டி ஹவர்ஸில் வந்து நம்மளை டினோட் பண்ண சொன்னாங்க. அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 500 டீன்னுட்டு எனக்கு டீயில் தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.